gold density. Okay, so what he did, he taken a container. Okay, he taken a container. First, fully he filled the container fully with water. Okay, fully with water. So first in the 1 kg of gold இருக்குல்ல, இந்த கோல்டை உள்ள சப்மர்ஜ் பண்ணாரு. சப்மர்ஜ் பண்ணும்போது இது வெளியே வரும், ஓவர்ஃப்ளோ ஆகும். பிகாஸ் ஃபுல்லி ஃபில் ஆயிருக்கனால ஓவர்ஃப்ளோ ஆகும். அண்ட் ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டரை he filled it in another container. Okay, and he repeated the same thing. And he repeated the same thing with silver. And he repeated the same thing with the necklace also. So now he got what is that? 3 different volume. Actually, what is this volume is indicating? Na gold full submerge பண்றேன். So in the volume of fluid is nothing but the volume of the 1 kg gold. And inge he got the volume of the 1 kg silver. And here he got the volume of 1 kg necklace. Okay, so எல்லாத்துக்குமே mass same. And ஐடியலா சொல்லணும்னா என்னோட கோல்டோட டென்சிட்டியும் நெக்லஸோட டென்சிட்டி ஈக்குவலா இருக்கணும். We know that density is nothing but mass by volume. மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றனால டென்சிட்டி ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கணும்னா வால்யூம் ஈக்குவலா இருக்கணும். வால்யூம் ஆஃப் கோல்டும் வால்யூம் ஆஃப் நெக்லஸும் சேமா இருக்கணும். சேமா இருந்துச்சுன்னா ஓகே, சேமா இருந்தா வந்து கம்ப்ளீட்டா கோல்டு தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, so now he measured this volume of gold and volume of necklace and volume of silver. Okay, and if this volume are same, necklace oda volume gold oda volume same இருந்தா இந்த goldsmith தப்பு பண்ணல. He didn't do any mistake. He made it entirely using gold வச்சு ஃபுல்லா பண்ணிருக்காரு. concluded done. But if the volume of necklace is more, கம்மியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஜென்ரலி என்னோட கோல்டோட டென்சிட்டி ஜாஸ்தி, வால்யூமோட டென்சிட்டி வந்து லைக் டென்சிட்டி ஜாஸ்தியா இருந்தா வால்யூம் கம்மியா இருக்கணும். ஓகே, ஒருவேளை என்னோட நெக்லஸோட வால்யூம் ஜாஸ்தியா இருந்தா அவர் கோல்டை யூஸ் பண்ணாம வேற ஏதோ ஒரு மெட்டீரியலையும் இதுல யூஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கோல்டு இல்லாம வேற மெட்டீரியல் இங்க யூஸ் பண்ணிருக்காரு. ஈக்குவலா இருந்தா இட்ஸ் ஃபைன். பெரிய டிஃபரன்ஸ், இஃப் அவர் வால்யூம் ஆஃப் necklace is much greater than that of second Satish is there, right? Okay, right. So volume of necklace is much greater than that of volume of gold. Then he has used some other materials. Okay, so silver எதுக்காக அப்படின்னா ரெஃபரன்ஸுக்காக. சில்வரோட வால்யூம் ஆப்வியஸ்லி வந்து கோல்டை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். It will be sure because density of silver is lesser. Okay, got the idea what all this story is about? And obviously in the story படி என்னன்னா வந்து வால்யூம் ஆஃப் நெக்லஸ் கோல்டை விட ஜாஸ்தியா இருந்திருக்கு அப்படின்னா வந்து அவர் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சம் அதர் மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணிருக்காரு கோல்டு இல்லாம. Okay, so the first idea about Archimedes principle is this one. Submerged volume fluid oda displace ஆயிருக்க வால்யூமும் சேமா இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா இதுல?